வாய்ஸ் என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 44 தான். எபிசோடு 43 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளால் அந்த குரூப் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனால் அந்த குரூப்பில் ஒருத்தன் ரொம்ப கெத்தான் நாங்கள் ஹோலி நேஷனோட ஆன் வாய்ஸ்னு சொல்கிறான். நம்ம ஆளுக்கு அவங்க யாருன்னு உடனே புரிஞ்சிருச்சு. இப்போ போஸ்டிங் பற்றி பேச டைம் இல்லைன்னு கோவமாக அவங்கள பார்த்து கத்துறான். நீங்கள்லாம் என்னை கண்காணிக்க போப் அனுப்பி வச்ச மேஜர்ஸ் தானே நீங்கன்னு கேட்குறான். அவங்கள பார்த்து தயவு செஞ்சு சீன் போடாதீங்கன்னு நம்மளால சொல்கிறான். அவங்க வந்த உண்மையான காரணம் நம்ம ஆளுக்கு தெரியும். நான் ரீசண்டாக போப்பை செம்ம காண்டி ஏற்றிட்டேன், அதனால தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும்னு அசால்ட்டாக சொல்கிறான். உண்மையான டெலிகேஷன் இப்போ ப்ரொஃபஸர் கூட தான் இருப்பாங்க. நம்மளால் எல்லோர்கிட்ட திரும்பி இவங்களோட ஒரே வேலை என்னை நோட்டை விடுறதான்னு சொல்கிறான். அப்புறம் அவங்கள பார்த்து போப் என்னை தானே வாட்ச் பண்ண சொல்லியிருக்காரு, இப்போ நான் டேஞ்சரில் இருக்கேன், வந்து காப்பாற்றுங்கடான்னு கத்துறான். ஆனால் அந்த குரூப்போட லீடர் மாஸ்க் போட்ட சி கேப் ரொம்ப கூலாக இது உண்மையாகவே இருந்தாலும் நீ மட்டும் உசுரோடு இருந்தா பத்தாதான்னு கேட்குறா. இதை கேட்டது நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம ஆள் உசுரோடு இருந்தால் போதும், அகாடமி அழிஞ்சா அவங்களுக்கு கவலையே இல்லைன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. இதை தாண்டி நம்ம ஆள் உசுரோட வந்தாலும் வால்கேசஸ் கூட நடக்கிற வாரில் தோத்துருவான். வழியே இல்லாமல் நம்ம ஆள் மனசால வேற ஒரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணி சாராஸ் ட்ரீமர் பேரை கூப்பிடுறான். நீ தேடுற ஐட்டம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதே டைமில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கிற சாராவுக்கு நம்ம ஆள் கூப்பிட்றது கேட்குது. ஆனால் இது கேம் இல்லையேன்னு அவ சொல்கிறா. சாராவோட கண்ணை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. நம்ம ஆள்கிட்ட உன் உசுறு போனதுதான்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனால் ரியாலிட்டியில் நிறைய பேர் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு நம்மளால் செம்ம டென்ஷனில் கத்துறான். எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சாரா கிட்ட கெஞ்சிறான். ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன்னு நம்மளால சொல்கிறத எல்லாம் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளால திரும்பவும் கெஞ்சி இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா வில்லனும் என் மேலே ஏறி மிதித்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன்னு வெறித்தனமாக சொல்கிறான். சாராஸ் ட்ரீம் எனக்கு பதில் சொல்லுடின்னு கத்துறான். நம்ம ஆளோட இந்த வெறித்தனமான பேச்சை பார்த்து மாஸ்க் போட்ட சி கேப் லேசாக நாக்கா கடிச்சிக்கிட்டு ஏதோ இன்ட்ரெஸ்ட் ஆன மாதிரி பார்க்குறா. சி கேப் அந்த மேட்ச் நம்ம ஆளை முறைச்சி பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்குறா. நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருக்கணும் டட் கேம்பல். சி கேப் சொல்லி முடித்த உடனே நம்ம ஆள் முன்னாடி ஒரு சிஸ்டம் பேனல் ஓப்பன் ஆகுது. டெல்லி சாம் ஆக்டிவேட்டட் அண்ட் மாஸ்டர் அசாசின் சாரா உன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்னு வருது. நம்ம ஆளோட வேண்டுதல் நிறைவேறிச்சு. நம்ம ஆளோட வெறித்தனத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சி கேப் அவளோட ஆள் பிசிலாவை அட்டாக் பண்ண சொல்கிறா. உடனே சி கேபையும் அவளோட 2 ஆளுங்களும் அவங்க போட்டிருந்த பெரிய கோட்டை கலட்டி வீசுகிறாங்க. உள்ள செம மாசான அசாசின் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க. அவங்க ஆக்ஷனில் இறங்க ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த சீனில் பிக் அண்ட் கிளாக் டவர் ஒரு பயங்கரமான பப்புள் வானத்துக்கு நடுவில் கெத்தா நிற்கிது. வானத்தில் ஏதோ பெரிய அழிவு வரப்போகுதுன்னு விரிசல் விட்டுருக்கு. கொடூரமான பல்லு வச்ச ஒரு பெரிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் முழுங்க ரெடியாக நிற்கிது. ஏகப்பட்ட பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் கோலம்ஸ்ல இருந்து மொரட்ட ஆர்க்ஸ் வரைக்கும் அங்கே என்ட்ரி ஆகுது. மேலேருந்து பார்த்தா 3 பிளாக் அவுட் போட்ட ஆளுங்க ஒரு பெரிய ஓனாய் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க. இது ஒரு வெறித்தனமான ஃபைட்டாக இருக்க போகுது. அப்போ நம்மால் செம்ம கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷனாக பார்க்குறான். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், எப்படி கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியலைன்னு நம்மால் சொல்கிறான். ஆனால் எல்னோர் அதை அப்படியே கட் பண்ணி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறா. சுச்சுவேஷன் செம்ம டேஞ்சரஸாக இருக்குன்னு அவள் கண்ணிலேயே தெரியுது. கோல்டன் ஹேர் வச்ச ஒரு மாஸ்க் போட்ட லேடி தன்னோட ஸ்வாட் எடுக்கிறா. அந்த ஸ்வாடிலிருந்து ஒரு கோல்டன் லைட் பளபளக்குது. ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. சடன்லி பர்பிள் கலர் ஹேர் வச்ச ஒரு பூனைக்காது பொண்ணு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே என்ட்ரி ஆகுறா. நீ சொன்ன வார்த்தைக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் டட் கேம்பல்னு வம்புக்கு இழுக்கிறா. உடனே அந்த மாஸ்க் போட்ட லேடி சும்மா ஜிவ்னு பாஞ்சி ஒரு மான்ஸ்டரை அசால்ட்டாக வெட்டி சாய்க்கிறா. மற்ற மான்ஸ்டர்ஸையும் செம்ம ஸ்கில்லாக அட்டாக் பண்ணுறா. அந்த கோட் போட்ட ஒருத்தனும் வெறித்தனமாக ஃபைட் பண்ணுறான். இந்த பவர் செம்மையாக இருக்கேன்னு ஷாக் ஆகி கத்துறான். நம்ம ஆள் இன்னொரு பக்கம் திரும்பி நமக்கு டைம் இல்லை, உடனே கிளாக் டவருக்கு போகணும்னு பதறான். இந்த டவரை காட்டி மேலே ஒரு எனிமி வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறான். எல்னோர் ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்து வெயிட் பண்ணுறானா, வேணும்னே நமக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறியான்னு கேட்குறா. நம்ம ஆள் தடுமாறுறதை பார்த்துட்டு அவளுக்கு காண்டாகுது. ஏதாவது சாக்கு சொல்ல போகிறானா, அதோட நிறுத்திக்கோன்னு சொல்கிறா. நம்ம ஆளை முறைச்சிக்கிட்டே உன்னை பார்த்த நாள்லேருந்து ஒரு வார்த்தை கூட உண்மையாக சொன்னதில்லை, எப்போவுமே எதையாவது மறைக்கிற, இல்லை நான் எஸ்கேப் ஆகுறேன்னு திட்டுறா. அப்புறம் கொஞ்சம் கூலாகி ஆனால் நீ பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குது, அதனால தான் இப்போ நான் உன் கூட நிற்கிறேன்னு சொல்கிறா.
2 பேரும் அந்த கிளாக் டவரை நோக்கி கெத்தா நடந்து போறாங்க. எல்னோர் நம்ம ஆள்கிட்ட நீ எந்த மலுப்பலான ரீசனும் சொல்ல வேணாம், நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பாருன்னு சொல்றா. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நம்மளால சொல்றான். எல்னோர் திரும்பவும் நம்ம ஆளை பார்த்து உன்கிட்ட நிறைய ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர் இருக்கு, ஆனா உனக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குன்னு சொல்றா. எதிர்பார்க்காத இந்த காம்ப்ளிமெண்ட்டை கேட்டதும் நம்ம ஆளுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது. நம்ம ஆளு சைலண்ட் ஆகி அவள் சொல்கிறத கேட்குறான். எல்னோர் கரெக்டாக கணிச்சதை நினச்சி நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஷை ஆகுது. சடன்லி ஒரு மான்ஸ்டர் அவங்க வழியை மறைக்குது. இது ஒரிஜினல் ஃப்ளாஷ் டெரரில் இருந்து வந்த மான்ஸ்டர். இதுக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே ரீஜெனரேட் ஆகிற பவர் இருக்கு. கொல்றது இம்பாசிபிள்னு நம்மளால சொல்கிறான். இதை கிளாக் டவர்ல இருந்து தள்ளி இழுத்துட்டு போகிறது மட்டும்தான் ஒரே வழி. நம்மளால பயந்துக்கிட்டு உன்னால் இதை டைவெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஆனால் எல்னோர் அசால்ட்டாக அவளோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு இதை நான் அப்படியே 2 வெட்டுறேன் பாருன்னு கெத்தா சொல்கிறா. கொஞ்சம் கூட யோசிக்காம அவள் அந்த பெரிய மான்ஸ்டர் மேலே பாஞ்சி வெறித்தனமாக ஒரு அட்டாக் கொடுக்குறா. எல்னோரோட கண்ணில் அவ்வளோ வெறி தெரியுது. நம்ம ஆளால் நம்பவே முடியலை. இவன் நிஜமாவே அதை வெட்ட போகிறாளான்னு செம ஷாக்கில் பார்க்குறான். எல்னோர் அந்த மான்ஸ்டர் மேலே கோல்டன் ஸ்லாஷஸை இறக்குறா. ஆனால் அந்த டைமில் நம்ம ஆள் இன்னொரு டேஞ்சரை பார்த்துட்டு எல்னோர் லெஃப்ட்டில் பாருன்னு கத்துறான். நம்ம ஆள் கத்துறதை கேட்டதும் எல்னோருக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுது. அந்த மான்ஸ்டரோட ஒரு பெரிய கை மேலேருந்து கரெக்டாக எல்னோர் நிற்கிற இடத்த நோக்கி படார்னு இறங்குது. எல்னோர் மாட்டிக்கிட்டாலேன்னு நம்ம ஆளால் பயத்தில் கத்த மட்டும்தான் முடியுது. நிற்கிற இடமே அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அந்த லாஸ்ட் செகண்டில் எல்னோர் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறா. கண்ணை கூசுற அளவுக்கு ஒரு லைட்டை உருவாக்கி அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகுறா. உடனே ஒரு ரெட் கலர் லைட்டு செம்ம ஸ்பீடாக பளபளக்குது. பார்க்குறதுக்கே ஒரு ஷார்ப்பான கவுண்டர் அட்டாக் மாதிரி அந்த மான்ஸ்டர் மேலே விழுது. எல்னோர் அந்த அட்டாக்கை செம்மகெத்தா பிளாக் பண்ணிட்டா. அவன் முகத்தில் ஒரு வெறித்தனம் தெரியுது. அவள் ஸ்வாடு அந்த முரட்டை அடியை அப்படியே தடுத்துருச்சு. எல்னோர் மொத்த பவரையும் ஒன்றா சேர்த்து அந்த மான்ஸ்டர் உடம்புல வெறித்தனமான ஒரு அடியை இறக்குறா. ஆனால் அந்த இம்பேக்டில் அவளோட ஸ்வாடு டக்குன்னு உடஞ்சிருது. அவளுக்கு செம ஷாக் ஆகுது. நம்ம ஆளுக்கு அப்போ தான் மேட்ரே புரியுது. டிஸ்டன்ஸ் வாடால் கூட இந்த மான்ஸ்டரை ஒன்றும் பண்ண முடியல. இந்த மான்ஸ்டரை கொல்றது இம்பாசிபிள்னு இப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது. நம்ம ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிறான். டைம் வேற இல்லை, நான் டவருக்கு மேலே போகணும். ஆனால் எல்னோரை இப்படி தனியாக விட்டுட்டு போக முடியாதேன்னு தவிக்கிறான். அப்போ எல்னோர் நம்ம ஆளை கூப்பிடுறா. செம்ம டயர்டாகி அடிபட்டு இருந்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்ல, எல்ஃபேண்ட் அவள் காப்பாத்துன்னு வெறித்தனமாக சொல்கிறான். அவள் சொன்னதை கேட்டு நம்ம ஆள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். நம்ம ஆளை உசுப்பேத்துற மாதிரி எல்னோர் கத்துறா. என்னோட ஸ்வாடு உடஞ்சிருக்கிறதுக்காக நீ உன் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை விட்டுற மாட்டியேன்னு கேட்குறா. அவளோட முழு பேரையும் ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி சத்தமாக சொல்கிறா. எல்னோர் எரின் லேட்டிஸ்டன். இந்த மொமெண்ட்டில் நம்மளால் மைண்டில் ஒரு பயங்கரமான ஸ்பார்க் அடிக்குது. அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். சிஸ்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரிஜினல் ஸ்டோரி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் எல்னோரை நம்மளால் ஒரு புது லுக்கில் பார்க்குறான். அவள் எப்போவுமே வீக்னஸை காட்டக்கூடாத ஒரு ஆள். அவள் பின்னாடி நிற்கிறத பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு அந்த கடைசி உண்மை புரியுது. இந்த வேர்ல்டோட ஃபைனல் பாஸ் ஆகுறதுக்கு தான் அவள் பிறந்திருக்கா. அதுக்கப்புறம் அவளை கூப்பிடுறான். எல்னோர் சொல்லுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக ஒருவேளை இதுதான் கடைசி டைமாக இருக்கலாம், அதனால் நான் ஒன்று சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறா. மாலு என்னதுன்னு சர்ப்ரைஸாக கேட்டு அவள் சொல்கிறத கேட்க பக்கத்தில் போகிறான். எல்னோர் ரொம்ப சைலண்ட்டாகவும் ஆனால் சோகமாகவும் இருக்கா. எல்னோர் முணுமுணுத்ததை கேட்டதும் நம்ம ஆள் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டான். நம்ம ஆளால் பேசவே முடியலை. செம்ம ஷாக்கில் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.